எல்லாரும் மூணாவது ப்ரோமோவை பார்த்து விஜய் சேதுபதிக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கும்போது நாலாவதாக ஒரு ப்ரோமோ வந்து பயங்கரமான ஒரு ஷாக் எனக்கு கொடுத்துருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நிச்சயமாக பேசியே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. அதனால் நம்ம அதை கண்டிப்பாக பேசுவோம், தனியாக பேசுவோம், தெள்ள தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு பேசுவோம். மூணாவது ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் செம்ம காண்டில் இருக்கிறது விஜய் சேதுபதி அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு அதை பார்க்கும் பொழுது இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்பி தான் இப்போதைக்கு இந்த ஷோ இருக்குது. இது யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காவிட்டாலும் அதுதான் உண்மை. திவாகர் என்னைக்கு இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியில் போனானோ அன்னையிலேருந்து எல்லாரும் இந்த அன்பு கேங் மொத்தமாக 4-5 பேர் இருந்த கேங் வந்து 11 பேராக மாறி நிற்கிது. அவங்களுக்குள்ள பிரச்சனை வருமானு கேட்டால் வராது, சண்டைகள் வருமானு கேட்டால் வராது, கண்டென்ட் வருமானு கேட்டால் வராது. என்றைக்குமே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு பாடிக்கிட்டு ஜாலியாக தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் காதல் பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்க. பார்வதி வந்து சிங்கிள் ஹேண்டடாக அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ண முடியாது. இந்த நிகழ்ச்சியில் கீ பிளேயர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்வதி, இன்னொன்று திவாகர் வெளில போயிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா, இந்த 4 பேரை நம்பி தான் நிஜமாவே ஷோ இருக்குது. இந்த 2வது ப்ரோமோவில் வந்து விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் தெரியுமா, உங்களை நம்பி இந்த ஷோ இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார்ல. இன்டைரக்டாக அவர் அதைத்தான் கன்வே பண்ண வராரு. அதனால் இவங்களோட விளையாட்டை இன்னும் மேம்படுத்தணும். இந்த ட்ராக்ல நீங்கள் போனீங்கன்னா அவ்வளவுதான். இண்டிவிஜுவலாக நீங்கள் விளையாண்டால் மட்டும்தான். இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரே அணியிலிருந்து அடிச்சிக்கும் பொழுது நல்லா இல்லை. நீங்கள் தனித்தனியாக போய் தனித்தனியாக ஒரு கேம் விளையாடி உங்களுக்குள்ளே சண்டை போடணும். இப்போ திவ்யா வெர்சஸ் பிரஜின் வரலாம், சாண்ட்ரா வெர்சஸ் திவ்யான்னு வரலாம், இல்லை திவ்யா வெர்சஸ் பார்வதி பயங்கரமாக ஹைலைட்டாக போச்சு, சாண்ட்ரா வெர்சஸ் பார்வதி பயங்கரமாக ஹைலைட்டாக போச்சு. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் தான் விஜய் சேதுபதியினோட இன்னைக்கு பேச்சு. ஆனால் அந்த பேச்சில் பயங்கரமான கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறாரு. நான் பார்த்து அவ்வளோ அலட்டாட்சியம் பண்ண திவாகரை கூட இந்த அளவுக்கு அவர் பேசுனது கிடையாது, பார்வதி கூட இந்த அளவுக்கு ஹெவியாக பேசுனது கிடையாது. ஆனால் ஏன் திவ்யாவை இவ்வளோ பேசுகிறாரு அப்படின்னா, திவ்யாவுக்கு சூடு சொரணம் வரணும், அவங்க வந்து ஐ ஓப்பனிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க, இந்த வைல்ட் கார்டு வந்து என்ன சொல்லிட்டு வந்தாங்க, குரூப்பிசம் இருக்குது, அதை நான் வந்து உடைக்கணும் அப்படின்னு சாண்ட்ரா பிரஜின் சொன்னாங்க. பிக் பாஸ் ரூல்ஸே மதிக்க மாட்டாங்க, ஹோஸ்ட் உங்களையே மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு போய் நான் டிசிப்ளின் டெக்கோரம் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு இவங்க திவ்யா சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பிக் பாஸை யார் மதிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா மதிக்கலை. பிக் பாஸை யார் மதிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மதிக்கலை. ஹோஸ்ட் சொன்னதை யார் கேட்டு நடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் நடக்கலை. நீங்கள் சொல்லிட்டு வந்த விஷயத்த மீறி நீங்கள் ஒரு விஷயத்த தப்பான ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்கீங்க. உங்களை யூஸ் பண்ணி அட்டைப்பூச்சி மாதிரி ஒரு நபர் வந்து உங்களோட ரத்தத்தை, அதாவது உங்களுடைய பாசிட்டிவிட்டியை உறிஞ்சி உங்களுக்கு நெகட்டிவிட்டியை கொடுத்து அவங்க பாசிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து விஜய் சேதுபதி நேரடியாக கன்வே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை போட்டு உடைச்சி மூஞ்சிக்கு நேராக சொல்லி கிழிச்சு தொங்க விட்டு காய போட்டு இப்படித்தான் அவங்கள மாற்றணும். அடுத்த வாரத்திலிருந்து இவங்க கேம் மாறும் மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சேதுபதி இந்த அளவுக்கு கடுமையாக பேசுகிறாருன்னு எனக்கு தோணுது. என்னுடைய 6ஆம் அறிவுக்கு எட்டிய சிந்தனைகள் இது. இவங்களுக்கு எப்படி தோணுதோ உங்களுடைய கருத்து. ஓகே, இந்த 3வது ப்ரோமோவில் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டு பொழக்கிற அப்படி குறிப்பாக திவ்யாவை போட்டு பொலன்னு பொழக்கிறார். ஆக்சுவலாக இன்றைக்கி நடந்த விஷயம்லாம் ஹெவி ரோஸ்ட். இந்த 3 பேருக்கும், பிரஜனுக்கு, சாண்ட்ராவுக்கு, திவ்யாவுக்குலாம் ஹெவி ரோஸ்ட்டு. விக்கல்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் முன்னாடி அப்ரிசியேஷன் பண்ணியிருக்காராம். என்ன அவர் அப்படி கிழிச்சிட்டாருன்னு அவருக்கு அப்ரிசியேஷன் எனக்கு புரியலை. இது ஒரு சாதாரண வேலை, யார்கிட்ட பிக் பாஸ் வந்து அந்த வேலையை கொடுத்தாலும் அவங்க அதை செஞ்சுருப்பாங்க. எனக்கு அதான் சொல்கிறேன்லங்க, கீ பிளேயர்ஸை உருவாக்குறாங்க, இப்போ தான் உருவாக்குறாங்க. சேனல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாருக்கிட்டையும் பெருசாக சரி இவங்களாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு இருந்துட்டாங்க. இப்போ தான் ஒருத்தரையாக உருவாக்குறாங்க. அப்படி ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு பர்சனாகத்தான் விக்ரம் ஒரு பக்கம் இருக்கிறாரு. விக்ரமுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு, கமருதனுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு, அரோராவுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு, ரம்யாவை வந்து போட்டு பொழந்திருக்கிறாரு. அந்த வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக பார்வதியை சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்காக போட்டு பொலன்னு பொழந்திருக்காங்க. அண்ட் எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு அப்டேட் வருது, கெமி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் உறுதியாகலை, நம்ம உறுதிப்படுத்திட்டு சொல்வோம். ஏன்னா ஏதோ கவின் படத்தில் ஏதோ ஷூட்டிங் இருக்கான் அவங்களுக்கு, அதனால் அவங்கள அனுப்பிட்டதாக சொல்கிறாங்க. இந்த காரணமே எனக்கு
புரியலை. ஓட்டுப்படி சுபிக்ஷா தான் கம்மியாக இருக்கிறாங்க, அதை தான் நம்ம போன வீடியோவில் பேசியிருக்கோம். பட் கெமின்றாங்க, நம்ம அதை வந்து பேசுவோம். ப்ரோமோக்குள்ளே வந்தோம் அப்படின்னா திவ்யாவை கேட்குறாரு, ஒழுங்கா நில்லுங்க திவ்யா, என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, வெளியில் போகிறீங்களா, வெளியில் வந்துடுறீங்களா, இப்படிலாம் வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து அப்படி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சீரியஸாக தெரிலங்க. நான் இந்த வாரத்தில் பெருசாக லைவ் பார்க்கல, ஏன்னா எனக்கு போர் அடிச்சு போச்சு, அதனால் பார்க்கல. வெளியில் வந்துடுறீங்களான்னு கேட்குற அளவுக்கு திவ்யா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரில. அடுத்து சாண்ட்ரா வந்து கேட்குறாரு, அதை வந்து நான் பார்த்தேன், நான் கிளிப்பிங்ஸ் எல்லாமே கூட பார்த்தேன். சாண்ட்ரா வந்து சுபிக்ஷா மேட்ரு தான் நினைக்கிறேன், சுபிக்ஷா பற்றி ஏதோ பேசிட்டு தான், இதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இப்போ திறந்து வச்சுருக்கீங்களா அந்த கண்ணை அடுத்த சீசனில் மூடி வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எதுக்காக அவங்க அப்படி சொன்னாங்கன்னு தெரில. பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து எஜமானே பிக் பாஸ் தான். நீங்கள் அவர் சொல்கிறத கேட்டு நடக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் அவர் சொல்கிறத செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அவரையே எதிர்த்து கேள்வி கேட்குறதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு பிஹேவியர்னு எனக்கு புரியலை. அதான் ஓவர் கான்ஃபிடென்ட். இப்போ திவாகர் எப்படி வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்லேயே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாரோ, இவங்க அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. நம்ம தான் வந்து கெத்து பண்ணுறோம், நம்ம வந்த பிறகு தான் இந்த ஷோ வந்து ஒழுங்காக போய்கிட்டு இருக்கு. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்களுடைய பார்வை டு அதர் கண்டஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா, அந்த பழைய விஷயங்களை வச்சு தான் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் கேவலமான ஆட்கள், நீங்கள்லாம் மோசமான ஆட்கள், உங்களுக்கெல்லாம் மனசாட்சி கிடையாது, மனிதாபிமானம் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு ஆளே கிடையாது. வியானாவெல்லாம் மிரட்டுறாருல நம்ம பிரஜின் அவர்கள், வியானாலாம் அவெல்லாம் ஒரு ஆள் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அவெல்லாம் வந்தான்னு வச்சுக்க நான் போட்டு பொறாட்டி விட்டுருவேன், என்னென்னமோ அவருக்கு வாய்க்கு வந்தது என்னென்னமோ பேசுகிறாரு. ஆனால் 4th ப்ரோமோவில் ஒரு விஷயம் பண்ணார், எனக்கு அது புதுசாக இருந்துச்சு, அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சொன்னாங்க இந்தளவுக்கு இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சாண்ட்ராவை கேட்குறாரா, சாண்ட்ரா உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அதுக்காக சொல்லலை அப்படின்றாங்க. இப்போ சேதுபதிக்கு 2 கோவங்க. ஒன்று தானாக கேட்டு ஜெயிலுக்கு போனது, ஜெயிலுக்கு போகவும் பிக் பாஸ் சொன்ன விஷயத்த செய்யாதது. 3வது முக்கியமான விஷயம், வைல்ட் கார்டு போகும்போது வைல்ட் கார்டுக்கு கொஞ்சம் சொல்லி தான் அனுப்புவாங்க, இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் இதெல்லாம் போய் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் செய்யுங்க, இந்த மாதிரி விளையாடுங்கன்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. எல்லா வைல்ட் கார்டுக்கும் அந்த ஒரு டீச்சிங் அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுக்கு சொல்லி அனுப்பிய விஷயத்த பண்ணாமல் மாறா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஆல்ரெடி இந்த ஷோ வந்து நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவங்களாச்சும் போய் அந்த ஷோவை கொஞ்சமாச்சும் கயிறு கட்டி தூக்கி மேலே கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்களும் மற்றவங்களோட சேர்ந்து இன்னும் வேகமாக தள்ளிக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு உணர்த்தணும். இப்போ அவங்க பார்வையில் இவங்கெல்லாம் நல்லவங்க, அவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு அவங்க நினச்சி பண்ணுற விஷயம் இவங்கள தான் கெட்டவர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை உணர்த்தணும் அப்படின்னா சேதுபதி அவர்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஆனால் வெளியில் வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்குலாம் போகணுமா? மற்றவங்க கிட்டலாம் அந்த மாதிரி அவர் பேசலை இது வரைக்கும் நான் பார்த்து. இவ்வளோ ரோஸ்ட் பண்ணியிருக்காரு, திட்டியிருக்காரு, மைக்கில் கத்துனது, திவாகரை வந்து வக்கில்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குது. வெளியில் வந்துடுறீங்களாலாம் யாரையும் கேட்கலை, பார்வதி கூட அவர் கேட்கலை. அதுக்கப்புறம் மறுபடியும் திவ்யா ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போகிறாங்க. மறுபடியும் திவ்யாவை தான் கேட்குறாரு, பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாரா என்னன்னு தெரில. போன ப்ரோமோவில் உங்ககிட்ட நான் பேச விரும்பலை, பிக் பாஸ் சொன்னதை செய்யறதுக்கு வக்கு இல்லை, உங்ககிட்ட எனக்கு பேச ஒன்றும் இல்லைன்னு ரைமிங்கில் பேசினவர், பதில் சொல்லுங்கள் பேசுங்க அப்படின்னு 3வது ப்ரோமோவில் கேட்குறாரு. சொல்லுங்கள், என்ன செஞ்சால் திவ்யாவை ஜெயிலுக்கு அனுப்பலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாண்ட்ரா கிட்ட கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இந்த ஒரு பனிஷ்மெண்ட், இந்த ஒரு ரூட்னஸ் அவங்களுக்கு தேவை தான். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு ரூடாக நடந்துக்கிறாங்க மற்றவங்க கிட்ட இருந்தது அவங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகே, நம்ம இவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் போல, நம்ம மேலே இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வரணும். அவங்க யோசிக்கணும், உட்காந்து யோசித்து அவங்க கேமை மாற்றணும். ஒன்று ஓகேவா? வரக்கூடிய வாரங்களில் இண்டிவிஜுவல் பிளே எல்லாரும் பண்ணணும். அந்த அன்பு கேங்கை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு கேங்கை சேர்த்து தான் உடைக்கணும்னு அவசியம் இல்லை. தனித்தனியாக இருந்தே நீங்கள் வந்து அந்த கேங்கை உடைக்கலாம். அதுக்கான திட்டமிடல், அதுக்கான வேலைகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது அவங்க யோசிக்கணும். யோசிக்கிறதுக்காக இந்த ஒரு கிளி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இன்றைக்கி எபிசோட் நிஜமாகவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக நான் பார்க்க விரும்புகிறது பிரஜின் vs விஜய் சேதுபதி, அந்த ஒரு விஷயந்தான். எனக்கு என்னமோ லைட்டாக பார்த்தா
மங்காத்தா கேம் மாதிரி இருக்குது. நம்ம பேசுவோங்க, இதுலேயே எல்லாத்தையும் பேசிட்டா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கவுண்ட்டு கம்மியாக இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை ஒரு 4 பேருக்கு ரீச் பண்ணும், சஜஸ்ட் பண்ணும். அதனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.